Taste the Daily. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக திருத்தேரோட்டம் விமர்சையாக துவங்கியது. கிழமாசி வீதியில் உள்ள தேரடிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வந்து சேர்ந்தனர். அங்கு சுவாமிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடந்தன. தொடர்ந்து கருப்பணசாமிக்கு பூஜைகள் செய்த பின் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரரும் சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மையும் எழுந்தருள தேரோட்டம் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்ல அதைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், நாயன்மார்களின் சப்பரங்கள் பின்தொடர்ந்தன. சுந்தரேஸ்வரர் மீனாட்சியின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மாசி வீதிகளில் பக்தர்கள் வெள்ளத்தில் ஆடி அசைந்து வரும் அழகு தேரின் முன்பு மக்கள் சங்கு முழங்கியபடி, பதிக பாடி, இசைத்தபடி படம் பிடித்து இழுத்து செல்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பக்தி முழக்கம் விண்ணை எட்டியது. சின்ன வயசுலேருந்து நான் திருவிழா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தேர் திருவிழா மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு பொதுமக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த பொதுமக்கள் வெயிலே பொருட்படுத்தலை, சாமியை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வெயில் அடித்தாலும் வருவோம். எப்பயுமே நாங்கள் மீனாட்சி எங்களுக்கு நல்லா காப்பாற்றிடுவோம். கண்டிப்பாக பிறந்தலேருந்து இந்த பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு 50-60 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். சூப்பராக இருந்தது. சாமியை பார்க்க ரொம்ப புதுசாக பார்க்குறாப்புலே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் சாமியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்கு வருஷம் நாங்களும் தேர் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம மதுரையில் தான் பிறந்தோம். ஸோ மதுரை மண்ணை பார்க்கணும், மீனாட்சி அம்மனை பார்க்கணும். எப்பயுமே வருஷம் பார்க்கணும். ஆமாம், சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், அதனால பார்க்கணும் அப்படின்னு Taste the Daily.